Praise the Lord. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று சொல்லி விசுவாசியுங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். நாம கூட ஜெபிக்கும் பொழுது அநேகர் நம்ம ஜெபிக்கிறோம் கடமைக்காக, ஆனால் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் எதை விசுவாசிக்கிறோம்? நாம் யாரை விசுவாசிக்கிறோம்? தேவன் நமக்கு இந்த காரியத்தை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் பெற்றுக்கொள்வது உறுதியாயிருக்கிறது. இந்த நாளிலும் ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறவரை ஆராதிக்க நம்ம விட்டு கொடுப்போமா? Praise the Lord. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தாரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுப்பீர் என்று சொல்லி நாங்கள் இந்த நாளிலே விசுவாசிக்கிறோம், அவைகளை அறிக்கை பண்ணுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு கூட எந்த காரியத்தை கேட்டாலும் எங்களுக்கு அதை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறவர், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி இருக்கிற இரு வாக்கு பண்ணியிருக்கிறவர், வாக்கு மாறாதராய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விசுவாசத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.